பழனி அடுத்துள்ள குதிரையாறு அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீரால் தரைப்பாலம் உடைந்து சேதம் அடைந்திருக்கிறது. இதனால் பூஞ்சோலை கிராமத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஈஸ்வரன். தரைப்பாலம் உடைந்து சேதமடைந்திருக்கிறதுனால கிராமத்திற்கு வரக்கூடிய மக்கள் இல்ல கிராமத்திலிருந்து வெளியே செல்லும் மக்கள் போக்குவரத்துக்கு என்ன செய்யறாங்க? மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? பழனியில் நேற்று முதலே மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக குதிரையாறு பாப்பம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய குதிரையாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து இன்று காலை 2000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய தரைப்பாலம் அந்த அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றப்பட்டதன் காரணமாக அடித்துச் செல்லப்பட்டது. தரைப்பாலத்தில் ஒரு பகுதி துண்டிக்கப்பட்டு தரைப்பாலத்தை மூடிய அளவிற்கு தண்ணியானது தற்போது வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக இந்த தரைப்பாலத்தை கடந்து சென்று வந்த மாஞ்சோலை கிராமத்து அந்த பகுதி மக்கள் செல்ல முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாஞ்சோலை கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் விவசாய நிலத்திற்கு செல்லக்கூடியவர்கள் இந்த தரைப்பாலத்தை முக்கியமாக பயன்படுத்தி வந்தனர். தற்போது இந்த 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தொடர்ந்து இந்த தண்ணீர் வடிந்ததற்கு பிறகாக தற்காலிகமாக இந்த பாலத்தை சரி செய்து அந்த பகுதியில் போக்குவரத்தை ஏற்படுத்தி தருவதற்கும் பொதுத்துறை அதிகாரிகள் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஈஸ்வரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் சிற்றாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் தேவராஜன். சிற்றாரை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். அதாவது தென்காசியில் நேற்று அதிகாலை முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அருவிகளிலும் ஆறுகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது. தென்காசி மாவட்டத்தின் ஜீவநதி என்று அழைக்கப்படும் சிற்றாறு குற்றால அருவி தண்ணீர் மூலதனமாக கொண்டு இருந்து வருகிறது. இந்த சிற்றாற்றில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது குற்றாலத்திலிருந்து தென்காசி பாவுச்சத்திரம் வழியாக திருநெல்வேலி சீவலப்பேரியை அடையும் இந்த ஆறு 80 கிலோமீட்டர் பயணம் செய்து தாமிரபரணி நதியில் கலக்கிறது. தற்போது தென்காசியிலிருந்து குற்றாலம் செல்லும் யானைப்பாலம் என்ற பகுதியிலும் தென்காசியிலிருந்து செங்கோட்டை செல்லும் இளஞ்சி என்ற பகுதியிலும் ஆற்று வெள்ளம் பாலத்தை தொட்டபடி கரை புரண்டு ஓடுகிறது. கிட்டத்தட்ட சுமார் 30 அடி உயரத்திற்கு இந்த வெள்ளப்பெருக்கானது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். இரு பகுதிகளிலும் கூடுதல் போலீசார் நிறுத்தப்பட்டு ஆற்று பகுதிக்கு யாரும் சென்று விடாதபடி பாதுகாப்பு பணியில் கயிறுகளை கட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேவராஜன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. அணைச்சி வச்சிருக்கான். திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் எல்லப்ப நாயுடுபேட்டை புதூர் இடையிலான தரைப்பாலம் நீரில் மூழ்கியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் லோகநாதன். தற்போது தரைப்பாலம் மூழ்கியிருக்கிறதுனால பொதுமக்களை என்ன மாதிரியான இன்னல்கள் ஏற்பட்டிருக்கிறது? இயல்பு வாழ்க்கை நிலைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பள்ளிப்பட்டு திருத்தணியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பியும் மற்றும் லவா குசா ஆறுகள் கொசஸ்தலை ஆற்றின் நீர்பிடிப்புகள் வருகையின் காரணமாக கொசஸ்தலை ஆற்றிலானது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக எல்லப்ப நாயுடுபேட்டை புதூர் இடையில் உள்ள தரைவாளத்தில் முழுகடித்து வெள்ள நீர் செல்வதால் 4 கிராமங்கள் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எல்லப்ப நாயுடுபேட்டை குப்பத்துப்பாளையம் குன்னவளம் ஈன்றம்பேட்டை உள்ளிட்ட 4 கிராமங்கள் இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்பகுதி மக்கள் 20 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. வருடம் பருவமழை காலங்களில் இத்தகைய நிலை ஏற்பட்டு வருவதால் பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கையானது
விடுத்திருக்கின்றன. குறிப்பாக இப்பகுதியில் உள்ள பள்ளி குழந்தைகள் கூட பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. 3 மாதங்கள் பிறகுதான் இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளாவது பள்ளிக்கு செல்ல நிலையானது ஏற்படும். ஏன்னா ஆற்றில் நீர் குறைந்த பிறகுதான் அவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையானது வருடம் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பலமுறை அந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரும் அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கையானது விடுத்திருக்கின்றன. இதுவரை பகுதியில் எந்த ஒரு முன்னேற்றமும் அரசு ஏற்படுத்தவில்லை என மக்களானது குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கால்நடைகள் பொதுமக்கள் வேலைக்கு செல்வது கூட அவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பன்னீர்செல்வம். வராக நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால சுற்றியுள்ள கிராம பகுதி மக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் வராக நதி ஆறு ஓடி வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த சோத்துப்பாறை அணை, கல்லாறு அணை, கும்பக்கரை பகுதி, செலும்பாறு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக அந்த ஆறுகளில் பெய்யும் அனைத்து நீரும் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இந்த வராக நதி ஆற்றின் கரையோரம் உள்ள வடுகப்பட்டி, பெரியகுளம், ஜெயமங்கலம், மேல்மங்கலம், சிந்துவம்பட்டி, குள்ளப்புறம் ஆகிய ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆற்றை கடக்கவோ, துணி துவைக்கவோ, குளிக்கவோ வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பெரியகுளம் பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பன்னீர்செல்வம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தேனி மாவட்டம் பெரியகுளம் கல்லாற்றில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் பணிகளுக்காக வெளியூர் சென்ற மலை கிராம மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்குள் திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பன்னீர்செல்வம். விவரங்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வெள்ளகவி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் மலை கிராமம் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இந்த சின்னூர் மலை கிராமத்தில் பெரியகுளம் வழியாகத்தான் அவர்கள் பெரியகுளத்திற்கு வந்து அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும். அதே போன்று அந்த மலை கிராமங்களில் விளையும் ஆரஞ்சு, வாழைக்காய் போன்ற விளைபொருட்களையும் அவர்கள் பெரியகுளத்திற்கு வந்துதான் விற்று செல்ல வேண்டும். இந்த நிலையில் இந்த கல்லாற்றில் ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் இந்த மலை கிராம மக்கள் இந்த ஆற்றை கடந்து பெரியகுளம் வரவோ அல்லது பெரியகுளத்திலிருந்து அவர்களது ஊருக்கு திரும்பி செல்லவோ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை காலங்களில் கல்லாறு மற்றும் குப்பாம்பாறை ஆறு ஆகிய 2 ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது இந்த விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த ஆற்றை கடப்பதற்காக அவர்கள் பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரையில் எந்த நிலையும் ஏற்படவில்லை என்பதால் இந்த மழைக்காலங்களில் தாங்கள் மிகவும் சிறப்புப்பட்டு வருவதாகவும் இந்த பாலத்தை விரைவில் கட்டித்தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதே போன்று இந்த 6 மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உடல்நிலை சரியில்லாத ஒரு பெண்ணை ஆற்றை கடக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இறந்து விட்டார் என்பதையும் வருத்தமாக தெரிவிக்கும் இப்பகுதி மலை கிராம மக்கள் இந்த ஆற்றை கடப்பதற்கு தங்களுக்கு மழைக்காலங்களில் உதவுவதற்காக இந்த பாலங்களை கட்டித்தர வேண்டும் என்பதை தங்களது கோரிக்கைகளாக வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பன்னீர்செல்வம். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், இதனால் மக்கள் சந்திக்கும் சிரமங்கள் என்ன? விவரங்கள். நிச்சயமாக
வானிலை ஆராய்ச்சி மையம் தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதை அடுத்து நேற்று முதலே நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் நேற்று கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதியில் மழைக்கான அறிகுறி இல்லாத இருந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை முதல் மழை சிறு தூரத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து மெல்ல மெல்ல அதிகரித்த மழை 10 மணிக்கு மேலாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கியது. இதனால் நெல்லை மாவட்டம் கிருஷ்ணகிரி பேரூராட்சி மன்னர்தா கோவில் முதல் நேருஜி கலையரங்கம் வரை குளம்போல் தேங்கிய நீரில் வாகனங்கள் முகப்பு விளக்கு எரியவிட்டவர் ஊர்ந்து சென்றனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு இடையில் வாகனங்களை இயக்கி செல்கின்றனர். இந்த வருடமும் பருவமழை பொய்த்துவிடுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த விவசாயிகளுக்கு தற்போது பெய்த மழை நம்பிக்கை ஊட்டியுள்ளது. இந்த நிலையில் எப்போது மழை பெய்தாலும் திசைகளை வடக்கு பஜார் உடன்குடி சாலையில் மழைநீர் தேங்குவதால் போக்குவரத்திற்கு பெரிதும் இடையூறு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரம் அமராவதி ஆற்றில் 56,000 கனஅடி நீர் சென்று கொண்டிருப்பதால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2 இடங்களிலும் தரைப்பாலமும் நீரில் மூழ்கியிருக்கிறது. அங்கிருந்த செய்தியாளர் திவாகர் இணைகிறார். திவாகரன், தற்போதைய சூழல் என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையில் இருந்து நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அமராவதி அணையில் இருந்து 36,000 கன அடி நீர் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அமராவதி அணையிலிருந்து வெளியேறும் 36,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளதால் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் கொங்கூர் தரைப்பாலம் மற்றும் இதேபோல் வீராட்சிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆத்துக்கால் புதூரில் உள்ள ஆற்றுப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒட்டஞ்சத்திரம் பரப்பலாறு அணை நிரம்பியதால் வினாடிக்கு 1900 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் திருமலைச்சாமி இணைகிறார். திருமலைச்சாமி, ஒட்டஞ்சத்திரத்தில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரப்பலாறு அணை நிறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். சூழல் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மேற்கு மலைப்பகுதியில் உள்ள வடகடுக்கு கிராமத்தில் பரப்பலாறு அணை அமைந்துள்ளது. இந்த அணையின் உயரம் 90 அடி. இந்த நிலையில் கனமழையின் காரணமாக அதன் முழு கொள்ளளவை இன்று எட்டியது. அதைத் தொடர்ந்து இன்று அணையிலிருந்து வினாடிக்கு 1900 கன அடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றங்கரையோரம் உள்ள விருப்பாச்சி, சாமியார்புதூர், அரசுப்பட்டி, அணப்பட்டி, தங்கச்சி அம்மாவட்டி, வெள்ளப்பட்டி, சீரங்கொண்டம்புதூர், ஜவ்வால்பட்டி ஆகிய ஊராட்சியில் சேர்ந்த பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி திருமலைச்சாமி. உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அருவியின் பாறைகளே தெரியாத அளவுக்கு கொட்டும் தண்ணீரால் அமரலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்கிருந்து செய்தியாளர் சாதர் பர்வேஸ் இணைகிறார். சாதர் பர்வேஸ், தற்போதைய சூழல் என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில நேற்று காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்துட்டே இருக்கு. இந்த மழையின் காரணமா அங்குள்ள பல காற்றாறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீரானது மலை பஞ்சலிங்க அருவியில வெள்ளமா மாறி மலை அடிவாரத்துல உள்ள அம்மலிங்கேஸ்வரர் ஆலயம் முழுவதையும் சூழ்ந்து கொண்டது. கோவில் முழுவதையுமே வெள்ள நீர் சூழ்ந்ததால அங்க இருக்க கோவில் நிர்வாகத்தினர் பக்தர்கள் யாரும் அங்க செல்லக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. தொடர்ந்து கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில பஞ்சலிங்க அருவியில அருவியில் உள்ள பாறைகள் தெரியாத அளவுக்கு தண்ணீர் அந்த பாறைகள் முழுவதும் மூடி பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாதுகாப்பு கருதி அங்க பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் யாரும் செல்லக்கூடாதுன்னு தடை விதித்து தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி பர்வேஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.